லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய். விவசாய கடன்களை எல்லாம், விவசாய கடன்களை எல்லாம், விவசாய கடன்களை எல்லாம், விவசாய கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய். மேகதாது அணை விவகாரம் மற்றும் காவிரி நீர் பிரச்சனையை முன்னிறுத்தி தஞ்சையில் திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக இளைஞரணி செயலாளரும் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி தலைமை தாங்கினார். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் முயற்சியை தமிழக அரசு தடுக்க தவறிவிட்டதாகவும், காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்றும் திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய உதயநிதி, கர்நாடகாவிலிருந்து காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் வரவேண்டிய நிலையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. ஆனால் முதல்வர் இதுகுறித்து பேசாமல் திமுக மீது என்ன வழக்கு போடலாம் என்பதில்தான் கவனம் செலுத்துகிறார் என்று குற்றம் சாட்டினார். அப்போது கூட்டத்தில் இருந்த சிலர் நடிகை ஒருவரின் பெயரை முழக்கமாக எழுப்பினர். அதற்கு பதிலளிக்கும் வகையில் உதயநிதி பேசியது சர்ச்சையாகி உள்ளது. முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இந்த கருத்தை எதிர்க்கட்சிகள் இரட்டை அர்த்தம் கொண்டதாக விமர்சித்துள்ளன. குறிப்பாக பாஜக இந்த பேச்சு அரசியல் நாகரிகத்திற்கு எதிரானது என்று குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்ட அறிக்கை, தமிழக அரசியலில் சிலர் பேசும் கருத்துக்கள் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றன. இன்று காவிரிக்காக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி காவிரி போராட்டத்தில் விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றோ, தமிழ்நாட்டிற்கான உரிமை கிடைக்கவில்லை என்றோ எந்தவித கவலையும் இல்லாமல் கேட்கவே கூசுமளவிற்கு கொச்சையான வார்த்தைகளை முதல்வர் விஜயை விமர்சிக்கிறோம் என்ற பெயரில் மோசமான உள்ளர்த்தம் கொண்ட வார்த்தைகளை பேசியிருப்பது கட்சி எல்லை கடந்து அனைவரும் கண்டிக்கத்தக்கது. எவ்வளவு மாற்று கருத்துகள், மாற்று சிந்தனைகள் இருந்தாலும் விமர்சிக்கும் பொழுது சிந்தனையில் ஒரு தூய்மை தேவை. சிந்தனை எவ்வளவு அழுக்காக இருந்தால் அது திமுகவிற்கு நல்லதல்ல. அவர்கள் தரம் உயரும் என்று எதிர்பார்ப்பதிலும் நியாயமில்லை என்றே தோன்றுகிறது. அரசியல் நாகரிகத்தையும் பேச்சு நாகரிகத்தையும் கடைபிடிப்பதே மக்கள் விரும்பும் நாகரீகம். மோசமாக விமர்சனம் செய்துவிட்டு சிறையில் இருப்பதையும், ஊழல் செய்துவிட்டு சிறை செல்வதையும் பெருமை என்று நினைக்கும் இவர்களிடம் வேறு எதைத்தான் நாம் எதிர்பார்க்க முடியும் என தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பினார்.